Hi everyone, welcome back to the reading class. Let's learn how to read English perfectly as a native person and how to teach our kids to read English at home. Today is the 8th day lesson. I hope that you have enjoyed the previous lessons. So today's lesson is the continuity of the last lesson. Last class we have learned when two vowels come together, how can we pronounce them? That was the basic rule. இரண்டு vowel letters ஒன்றாக இணைந்து வர பட்சத்தில் எப்படி ரீட் பண்ணுவது என்ற பேசிக் ரூலை நாங்கள் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். Today we're going to see the exceptionally sounding words from that rule. 7th day லெசனில் பார்த்த அந்த ரூலுக்கு எக்ஸெப்ஷனலான வேர்ட்ஸ் என்ன, அந்த மாதிரி இல்லாமல் வேறு பேட்டர்னில் சவுண்ட் வரக்கூடிய வேர்ட்ஸ் என்ன என்பது. மோஸ்ட்லி இங்கிலீஷ் ரீடிங் ஒரு சேலஞ்சிங் விடயமாக இருப்பதுக்கான ரீசன் இது தான். பேசிக் ரூல்ஸை மீறி சில வேர்ட்ஸ் சவுண்ட் கொடுப்பதால் தான். ஓகே, ஸோ அந்த எக்ஸெப்ஷனலான விஷயங்களையும் நாங்கள் தெளிவாக பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பர்ஃபெக்டாக ரீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் ரூல் என்ன என்பதை நாங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு எக்ஸெப்ஷனல் கேஸஸ்க்கு போகலாம். When two vowels go walking, the first one does the talking. So, இரண்டு vowel letters ஒன்றாக ஒரு வேர்டில் வரும் பொழுது அதிலுள்ள first vowel மட்டும்தான் சவுண்ட் கொடுக்கும். அதாவது first vowel அதோட லாங் vowel சவுண்டை கொண்டிருக்கும். Then second vowel சைலண்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் vowel அதோட லாங் vowel சவுண்டை கொடுக்கும். ஸோ லாங் vowel சவுண்ட் ஆஃப் த vowel letters என்ன என்பதையும் ஒரு தடவை பார்க்கலாம். That is their name. அவற்றோட பெயர் தான் அதோட லாங் vowel சவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் A, E, I, O, U இவை தான் அவற்றோட லாங் vowel சவுண்ட்ஸ். பட் U லெட்டருக்கு மட்டும் இன்னொரு லாங் vowel சவுண்டும் இருக்குது. என்ன? ஊ என்ற சவுண்ட். Ooh. Okay, so long vowel sounds are these. இவை தான் பேசிக்கலி நார்மலாக எல்லா வேர்ட்ஸ்லையும் நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இஃப் தேர் ஆர் டூ vowel letters, ஒரு வேர்டில் டூ vowel letters இருந்தால் ஃபர்ஸ்ட் vowel letterக்கு இந்த லாங் சவுண்டை கொடுப்போம், செகண்ட் vowel letter சைலண்ட். இனி நாங்கள் எக்ஸெப்ஷனலான கேசஸ் என்ன என்பதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் EA டீம். EA ஒன்றாக இணைந்து வந்தால் யூஸ்வலாக ரூல் படி பார்த்தோம்னா ஈ சவுண்ட் அதுக்கு கொடுக்கப்படணும். ஃபர்ஸ்ட் லைனில் இருப்பது யூஸ்வலான வேர்ட்ஸ். டீம், ரீட், பீட். ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய இ லெட்டருக்கு அதோட லாங் சவுண்ட் கொடுக்கப்படுது. லுக் அட் த செகண்ட் ரோ. தோஸ் ஆர் எக்ஸெப்ஷன்ஸ். வித்தியாசமானவை. இந்த வேர்ட்ஸில் ஷார்ட் இ சவுண்ட் தான் கொடுக்கப்படும். ரூல் படி லாங் இ சவுண்ட் கொடுக்கப்படாது. ஸோ ஹவு கேன் யூ ரீட் தெம்? ஹெட், பிரெட், லெட். காட் இட்? இஏ ரெண்டையும் இணைத்து ஈட ஷார்ட் சவுண்டை மட்டும் கொடுக்குறோம். ரீட் இட் அகெயின். ஹெட், பிரெட், லெட். நெக்ஸ்ட் ரேர் கேஸ். ரொம்ப சில வேர்ட்ஸ் லாங் ஏ சவுண்டை கொண்டிருக்கும். Great, steak, bear. Got it? இவற்றை நிறைய தடவை ரீட் பண்ணி பாருங்கள், உங்களோட பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் EI, IE. இவற்றில் IE என்பது தான் ரொம்ப காமனான ஃபார்ம். IE, ஈக்கு முன்னாடி ஐ வரக்கூடியது ரொம்ப காமனான ஃபார்ம். ஸோ இதை ரூல் படி இருக்கக்கூடிய வேர்ட்ஸை ஃபஸ்ட் நாங்கள் பார்க்கலாம். Believe, chief, field, peace, thief, relief, achieve. நெக்ஸ்ட் EI, ஐக்கு முன்னாடி இ வரக்கூடிய கேசஸ். ஐக்கு முன்னாடி இ வருவது நார்மலி சி லெட்டருக்கு பிறகு. திஸ் இஸ் அ ஸ்பெல்லிங் ரூல். உங்களுக்கு எழுதும் போது ஈஸியாக எழுதிக்கொள்வதற்காகத்தான் இந்த ரூலை நான் சொல்லிக் கொடுக்குறேன். நார்மலி சி வந்து அதுக்கு பிறகு இ என்று வர்ற பட்சத்தில் ஐஇ வராது.
அப்போ எப்படி வரும்? EI, CEI இந்த ஃபார்மேட்டில் தான் வரும். இவ்வாறான வேர்ட்ஸை இப்போ ரீட் பண்ணலாம். Ceiling, receipt, perceive, conceit, deceive, long E. நெக்ஸ்ட் EI வரக்கூடிய இன்னொரு இடம், பட் இங்கே லாங் E சவுண்ட் வராது, அதுக்கு பதிலாக லாங் A சவுண்ட் வரும். காட் இட் இந்த வேர்ட்ஸில் neighbor, wait, slay, eight, vain. காட் இட் திரும்ப திரும்ப ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் எக்ஸெப்ஷனல் கேஸஸ்குள்ளே போவோம். இங்கே தரப்பட்டிருக்கிற இந்த வேர்ட்ஸ் டிஃபரண்ட்டான சவுண்டை கொடுக்குது. ஈவன் தோ EI என்ற வவல் டீம் வந்தாலும் கூட, ஓகே, EI, IE எது இருந்தாலும் இந்த வேர்ட்ஸில் டிஃபரண்ட்டான சவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இவற்றை நீங்கள் அடிக்கடி கேட்டு ப்ரனவுன்ஸ் பண்ணி பார்த்து தான் மைண்டில் வச்சுக்கொள்ளணும். ஓகே, தே ஆர் எக்ஸெப்ஷன் டு த ரூல். Weird, either, neither, sees, ledger, height, foreign, counterfeit, science. Got it? இவற்றையும் திரும்ப திரும்ப ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் vowel டீம். டபுள் ஓ. யூஸ்வலாக டபுள் ஓ வரக்கூடிய இடங்களில் லாங் ஊ சவுண்ட் இருக்கும். அதாவது யூ லெட்டரோட லாங் வவல் சவுண்ட் ஊ. மூன், சூன் இந்த மாதிரி. பட் எக்ஸெப்ஷனலாக சில வேர்ட்ஸ் ஷார்ட் ஊ சவுண்டை கொண்டிருக்கும். எப்படி? புக், குட், லுக், குக். காட் இட்? இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸை தேடி ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்கள். உங்களோட பிள்ளைகளுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுங்க. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கான PDF நோட்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்படும். காட் இட்? நெக்ஸ்ட் OU, OW இவை வரும் பட்சத்தில் OWவோட சவுண்ட் தான் யூஸ்வலாக கொடுக்கப்படும். ஓ சவுண்ட், ஓ. ஓகே, இவை இரண்டுக்குமே சேம் சவுண்ட் ஓ. cloud, town. Got it? Now let's see the exceptions. There are 4 different sounds in the exceptional case. 4 வித்தியாசமான சவுண்ட்ஸ் கொடுக்கப்படுது. First one, ooh sound. Soup, group, you, through, wound. Second one, long O. Though, door, although, window. Number 3, short O. Cough, thought, boat, brought. Number 4, short U. A sound. Young, touch, double, trouble, cousin. ஸோ இவற்றை நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஒன் AU, AW. இதோட பேசிக் யூஸ்வலான சவுண்ட் AWவோட சவுண்ட். ஸோ அது எப்படி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா ஆ, ஆ, அ, உ அண்ட் 2 லெட்டர்ஸோட சவுண்டையும் சொல்லாமல் ஆ என்ற ஒரு சவுண்ட். இப்போ நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணுவதுன்னு பார்த்தா hall, pass, cars, Arthur, August, saw, paw, draw, straw, crawl. Got it? Practice. Exceptions. 2 காணப்படுது. First one AU. இதுக்கு long A sound கொடுக்கப்படுது. Gauge, gauge. Next AW இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்ட். எப்படி? Array, array. This is a different sound.
Next one, OAOE. So usually first vowel sound தான் நீங்கள் கொடுக்கப்படுது. எப்படி O என்னுடைய long vowel sound. Okay, O sound. So usualaன சில வேர்ட்ஸை பார்த்தோம்னா boat, coat, road, goat, soap, toe, foe, goes, oboe. Now let's see the exceptions. OE வரக்கூடிய பட்சத்தில் short U sound கொடுக்கப்படுது. What is this word? Read it. Does. Does. Does என்ற வேர்ட் நார்மலாக பிள்ளைகளோட ரீடிங்லேயும் ரொம்பவே வரக்கூடிய ஒரு வேர்ட் தான். ஸோ அந்த வேர்டை நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பிள்ளைகள் ரீட் பண்ணும்போது அடிக்கடி தென்படக்கூடிய இவ்வாறு ரூலுக்கு எக்ஸெப்ஷனலாக வரக்கூடிய வேர்ட்ஸை நாங்கள் சைட் வேர்ட்ஸ் என்று சொல்லி அவர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ சைட் வேர்ட்ஸ் பற்றிய வீடியோ இந்த லெசன் சீரீஸில் உங்களுக்காக வரும். வெயிட் ஃபார் தேட். Okay, so we have seen all the vowel teams that contains the words that are exceptional to the basic rule. Basic ruleக்கு புறம்பாக வரக்கூடிய வித்தியாசமான சவுண்ட்ஸை கொடுக்கக்கூடிய vowel teamஸோட அந்த வேர்ட்ஸ் எல்லாவற்றையுமே இன்று நாம் பார்த்தோம். ஸோ அவற்றை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய பேராகிராஃப்ஸ் ரீட் பண்ணுங்கள். அதன் போது இந்த மாதிரியான வேர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவற்றை பர்ஃபெக்டாக ரீட் பண்ணுங்கள். Okay, let's meet with another reading lesson. Until that, take care and practice well. Bye bye.